நான் யாரும் தெரியுமா உனக்கு? சொல்லுமா. சரி வாடா. நான் தான் சகுனி மாமன். உனக்கு மாமா? ஆமா. யாருக்கு தெரியுமா? விளக்கமா சொல்றேன். அம்மா என் பேர் தான் துரியனுக்கு சொந்த தாய் மாமா. யார் தெரியுமா? அக்கா காந்தேரி தென்னாட்டு மாணவர்கள் கொடுத்துருக்குது. அதனால தாய் மாமா அன்ற நாளிலே என் தம்பிமார்கள் 104 பேரும் சத்த பிறகு அவளை சத்து துரியன் கொல்லுக்கு பள்ளியா போயிட்டாங்க. நான் வருவன பள்ளியில பையன் வர வச்சுக்கின்னு உறவாடி துரியான கருவா இருக்கணும், அவன் குடும்பம் கருவா இருக்கணும். அதனால ஒன்றும் தெரியாத உத்தமம் துரியாரம். ஆனா என்னெல்லாம் நடக்கிறதா இல்ல, போக போக பாரு என்ன வேலை செய்யறோம். இன்னைக்கு நேத்து எங்க போய் தெரியுமா? ஏய் பாண்டவர் அரசாக செய்தாங்க. அங்க போகும்போது அகமானம் பட்டு வந்தான் துரியோதனம். இன்னும் நிம்மதியை பார்க்கல. என்ன வர சொன்னீங்களா? சீக்கிரம் சென்று படகு பார்க்கணும். சீக்கிரமா சென்று என் மருகன் துரியோதனன் தான் உங்க சாமி குழந்தைய சொல்லு. ஒரே சந்தோஷம். எதிர்கொண்டாலிக்கிற மாமனே அமரநாதனுக்கு எப்படி மாமா தெரியுமா? எப்படி
நான் ஒரு பேரரசர். பேர் இல்லையா அசுராபுரத்துக்கு பேரரசு. அதிபதி. நான் யாரா? சித்தார்த்தம். என் தாய் மாமா மாமா. அதுதான் பார்த்த பண்ணுறியா? ஏன் பார்த்த பண்ணுறியா? ஆமா. எப்படி இருக்குதா? என் பார்த்த உள்ளார் முடியா இந்த முடியானது இல்லை அசுராபுரத்தில் உன் தலைமுறை வருத்த தலைமுறை ஓய்ந்து ஓய்ந்து வரணும். மாமா இந்த உலகத்தில் யாருடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை மாமா. அத்தாராக தகுனி மாமா ஆசீர்வாதம் எடுத்திருக்காக நான் மிக்க மகனி மகன் மாமா. ஏன் மாமா? மருமகனே துரியோதனா மாமனே இன்னாலே திருக்கிறாயே என்ன தங்கதி என்று கேட்டே மாமா. மாமா எனக்கு சொல்லே அவங்க எல்லாம் போறாங்க. மாமா செருப்பு எடுத்துனே வா. கையில் போடுமா கேளு கேளு நத்தான் ஐயே தகுனி மாமா. அருமா மருமகன் ஏன் அழைத்தாய் எதற்காக அழைத்தாய் என்று என்னை கேட்டாலும் மாமா. மாமா எனக்கு சொல்லவே மன வரவில்லையே. நான் எப்படி சொல்வேன் மாமா? என்ன நான் சாமிக்கிறோம் பக்கா எக்கிட்ட சொல்லாத வார்த்தையிட உனக்கு அப்படியே மனசன் சொல்லும். அத்தானாகிய தகுனி மாமா நான் இருக்கிறேன் மருமகனே துரியோதனா. நீ அஞ்சு கலங்க வேண்டும். நான் இருக்கிறேன் என்கிறாய மாமா. அக்கா விட்டு போய் நானே மாமா சொந்தமா இருந்தா பிடிக்கணும். ஆமா மாமா மாமா நீ மருகலாம். இப்பெல்லாம் கூட்டின்னு போய் கழுத்து எடுத்து போடுறாங்களா மாமா? நீ பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும். என்ன சொல்ல மனவிரவில்லை என்று கேட்கிறேன் மாமா. மாமா நேற்றைய தினத்திலே நாங்கள் எங்கு சென்றிருந்தோம் மாமா? மாமா உலகத்திலே ஒரே ஒரு நாடு மாமா, ஈச்சங்காடு, சுண்ணாம்பு கல்லு மேடு மாமா. மாமா அந்த மனதிலே நான் என்ன நினைத்திருக்கிறேன், மனதிலே நான் நினைத்ததை நிறைவேற்றுவாயா மாமா? மாமா நான் எண்ணிய எண்ணத்தை
என்னடா மறுபடியும் துரியோதனா? நான் மனதிலே என்ன எண்ணிருக்கிறேனோ மாமா, என்னடா எண்ணுகிற? என் எண்ணத்தை நீ ஈடேற்றி வைப்பாயா மாமா? ஏய், சத்தியமா ஈடேத்தி வைக்கிற. நீ என்னடா பயப்படுற? மாமா, அக்கறையா பையன். பாண்டவருக்கு கொடுத்தது ஒரே நாடு மாமா, நாடு. அதை வைத்து மாமா யாரும் செய்ய முடியாது யாக செய்து அது செய்ய எப்படி அவர்கள் செய்திருக்காதே மாமா. நம்மை போல் பாண்டவா நாமல் எப்படி நாடாளுகிறோமோ அதே போல் பாண்டவரை நாலு நாடாள காலமாகிவிட்டதே மாமா. ஆட்டாளர் காலவதி சொன்னா. ஆமா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் மாமா. இருக்கட்டும். பாண்டவர்கள் நம்ம மகாசனம் வரவழைக்க வேண்டுமா? நாம எங்க போனோம் மாமா? இந்த மாதிரி இந்திர பிரசம் போயிடுங்க. போனோமா? இந்திர பிரசு எதற்காக சென்று மாமா? ஏ தர்ம மக்களுக்கு ராஜசூயாக செய்தான். தேவர்கள் செய்ததோ 31 யாகம், தேவர்கள் செய்ய முடியாமல் ஒதுக்கி வைத்ததோ 32வது ராஜ சுயத்தை மாமா. ஆமா, அந்த யாகத்திற்கு நாமல் எப்படி சென்றோம், எதற்காக அழைத்தான்? அந்த சிங்கார யாகம். அந்த சிங்கார யாகமோ செய்ய வளைத்தாரு, அப்பா செஞ்சாங்க. செய்யறாங்களே அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்க. போனோமா, நம்ம 2 பேரும் இரும்பு வந்ததை கண்டு நம்ம அனைத்து போனோமா, போனோம். நாம 2 பேருமா எல்லாரும் சேர்ந்து போனோம். அடிக்க எப்படி சொன்னோம்? அந்த மண்ணான கூடிய மாமா. என்னடா மருமகனே துரியோதனா, துரியோதனா, துரியோதனா. என்னமோ பையிலப்பா போகுது மாமா. ஆச்சு. ஆசியவா நிஜமாவா மாமா? இல்ல, 5 பேர் போனா அதுக்கிட்டா எனக்கிட்ட இல்லாத காசியா ஃபுல்லா கிடைச்சது. எங்க? ராபாடுற கழிச்சு ரச்சுபாடுற கழிச்சா நாட்டுல ஸ்டேட் பேங்க்லயா மாமா? மன்னர்களா ஒன்று கூடி மகிழ்ச்சியாக புறப்பட்டோம் மாமா. அப்படி சென்றாலும் மாமா மகிழ்ச்சியா புறப்பட்டமே அண்ணன் தருமம் கூப்பிடுறான்னு போனோம்.